இந்த மீக் இந்த வார்த்தைக்கு ஈப்ரூல என்ன டிரான்ஸ்லேஷனா இருக்குன்னா, யாரு ரொம்ப துயரத்தோடு கஷ்டத்தோடு ஒரு பெரிய ஒரு பேர்டனா கேரி பண்றாங்களோ அவங்கள இந்த இடத்துல குறிக்கிறது. இத பத்தி நான் யோசிக்கும் போது எனக்கு யார் ஞாபகம் வரனா, ஏசு கிறிஸ்து தான் இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வராரு. யோசிச்சு பாருங்களேன், பூமியில அவர் ராஜாதி ராஜாவா இருந்தார் பரலோகத்துல. he was a son of God. பட் பூமிக்கு வரும்போது தன்னை தானே தாழ்த்தி, he made himself meek, he humbled himself and he came to this earth bearing our burdens. நம்மளோட கஷ்டங்களை நம்மளோட பாவங்களை அவர் சுமந்து கொண்டிருந்தாரு. அவர் சாந்தமாகவே இருந்தாரு. he had the power to do anything. பட் அப்பொழுது கூட அவர் என்ன பண்ணாரு, அவரு ரொம்ப சாந்தமா, அவர் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப மீக்கா ஹம்பிளா இருந்தாரு. ஸோ இன்றைக்கு நம்ம கஷ்டப்படுறோம்ல இந்த மாதிரி மீக்கா இருக்கிறது, சாந்தமா இருக்கிறது. பட் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க, if God can, if Jesus can do it, we can also do it. You know why?